திவ்யாவுக்கு ஒரு அழகான அம்மா. அந்த அம்மா காலிவுட் அம்மா. வாங்க அம்மா. I'll take it. Of course, இந்த படத்துல வந்து நாங்க சம்மதிச்சு டக்குன்னு சார் இந்த வேடத்தை நீங்க பண்ணா பிளஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார். கேட்டேன், உடனே பண்றேன் அப்படின்னாரு. கௌரவ வேடத்தில் எங்க எல்லாரையும் வந்து அவர் இந்த படத்துல நடிச்சு கௌரவப்படுத்துறவர் திரு சந்தான பாரதி அவர்கள். காஸ்ட் இது பிரைமரி, இன்னும் சில பேர் இருக்காங்க. அது வந்து as we progress we tell you. I'd like to introduce பாரதி ராஜா சாரோட லைனை நான் ஸ்டீல் பண்ணிக்கிறேன். என் கண்கள் லக்ஷ்மன், my cinematographer Lakshman, மீடியாவில் எனக்கு சில பேர் என் குடும்பம் மாதிரி, அதில் ஒருத்தவங்க இங்கே இருக்காங்க. அப்கோர்ஸ் இதுவும் என் குடும்பம் தான். அதையும் தாண்டி குடும்பத்துக்கு மேலே சில பேர் அதில் உமா இருக்காங்க. இசைனா ஐ ஹாவ் நோ சாய்ஸ். நான் வேற யாராவது நினைச்சிருந்தா அவன் வீடை தேடி வந்து எனக்கு பொண்ணே போட்டிருப்பான். ஜேம்ஸ் வசந்த். சில பேர் வந்து இந்த படத்துல இருந்தா எங்க படத்துக்கு வந்து பெருமை சேரும். அந்த வகையில வந்து நான் கேட்டதுமே உடனே ஒத்துக்கிட்டவர் ஆர்ட் டைரக்டர் ஜி.கே. அவர்கள். ஸ்டில்ஸ் ரவி சார், a legend in his own right. அங்க உட்கார்ந்து அவரோட கடமை அவர் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா இவர் இந்த படத்துல இருக்கிறது எங்க எல்லாருக்கும் பெரிய 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 கௌரவம். இவரை வந்து ஒரு நடிகரா நீங்க பார்த்திருக்கீங்க. அவங்க அப்பா வந்து ஒரு லெஜெண்ட். அவர் வந்து இந்த படத்தின் கோரியோகிராஃபர், ஒன் ஆஃப் அவர் மெயின் பர்சன்ஸ். எங்கேயோ இருந்தான், அவன் காதுல போனை மாட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டே இருப்பான். நான் உரிமையோட அவரை ஒரு பேர் வச்சு கூப்பிடுவேன். அந்த பேர் வச்சு நான் இப்ப கூப்பிட மாட்டேன். அவருக்குன்னு ஒரு பேர் இருக்கு, மேஜர் கௌதம். இந்த படத்தின் எடிட்டர், another young team and a young man, sir, a person to watch out for, Kevin, Richard Kevin. அழகான ஸ்கில்ஸ், அழகான இந்த பப்ளிசிட்டியை வந்து எங்களுக்காக பண்ணி கொடுத்தவர் அவரும் என்னோட நண்பர் தான். I worked with a lot of friends, sir, and they've all stood by me. கார்த்திக் ஸ்ரீனிவாசன். அங்கேருந்து ஒருத்தங்க என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க, டேய் என்னை எப்படிடா கூப்பிடுவேன் அப்படின்னு. உன்னம்மா கூப்பிடலன்னா தப்பாயிடுமா, பராக்க பார்க்காத உன்னதான். பிரியா மணிகண்டன், மை ஸ்டைலிஸ்ட் அண்ட் காஸ்டியூம் டிசைனர். இது வந்து உலகம் பூரா ஃபேமஸா இருக்கு. ஆனா இந்த பப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் டயலாக் சார். அவர் எழுதலைன்னா இந்த படத்துக்கு உயிரே இருக்காது.
வாங்க மிஸ்டர் குஹன் ஸ்ரீனிவாசன். இன்ட்ரோடியூசிங் மிஸ்டர் குஹன் ஸ்ரீனிவாசன். நான் ஒரு விஷயம் சொன்னேன். Dilip Subramanian is my stunt choreographer. He's not here, but I'd like to thank him also. A lot of people. Vasu sir, this is the team that you have to bless. I will introduce all my assistant directors to you. அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து உறுதுணையாக இருந்து பிளானிங்னா என்ன, ஷெட்யூலிங்னா என்னன்னு கற்றுக் கொடுத்த மிஸ்டர் மாலன். என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் பெரும்பாலும் நான் ஃபேஸ்புக்கில் தான் மீட் பண்ணேன். அதில் விஸ்வநாதும் ஒருத்தர். விஷி, மோனிஷ், சஞ்சய், பிரதாப், மஞ்சு, ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். பிரபு, I now invite two people who I want to share the stage with, my father and Mr. P. Vasu, for us to have a rare opportunity. Of course, முதல் வெளியீடு தான் எங்களுது. ஆனா இந்த படத்துக்கு எங்களோட முதல் வெளியீடு எங்களோட தயாரிப்பாளர் மஞ்சுளா அவர்கள். மேடம், ப்ளீஸ் ஜாயின் us on stage. பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் நீங்கள் நிக்கில் டைரக்ஷனில் டைரக்ட் ஆனீங்க. இது என்னோட துவக்கம். நான் பத்திரிகையிலேருந்து வந்தவன் தான். இந்தியன் எக்ஸ்பிரஸில் தான் என்னோட கேரியரை நான் ஆரம்பித்தேன். ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன் சீக்கிங் யுவர் பிளெஸிங்ஸ் அலாங் வித் த பிளெஸிங்ஸ் ஆஃப் தி எல்டர்ஸ் ஹியர் ஆன் ஸ்டேஜ். வி ஹோப் டு கிவ் யூ அ குட் ஃபிலிம். காட் பிளெஸ் அஸ். யூ பிளெஸ் அஸ் டூ. தேங்க் யூ. Can I have Mr. Nikhil Murugan on stage here, please? Kanathan, Sucharita, my friends Ashok, Hema, Pratima, Hema, all of them. Behind every successful man there's a woman. I don't know whether I'm going to be successful or not, but whatever success I've attained in life, actually ரொம்ப ஷை. ஆனா வந்து இப்போ நான் உங்க முன்னாடி அந்த ஷைனஸ் பக்கத்துல வச்சுட்டு என்ன ஜாயின் பண்ண சொல்றேன். கேட்டுக்கிறேன் சார். எங்க அம்மா கம் வாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு நல்ல போட்டோ எடுத்து எனக்கு ஃப்ரேம் பண்ணி கொடுங்க.